ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னா, செல்ஃபோன் அடிக்ஷன்ஸ் பற்றி ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க. அவங்க பசங்கள்லாம் அடிக்ஷன்ஸ் இருக்குது, பசங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்ட்டு. ஸோ நான் அதனால தான் டாபிக் சூஸ் பண்ணேன். என்னென்னா இப்போ பார்த்தாக்கா நான் என்னென்ன சொல்ல போகிறேன்னா, முதல்ல என்ன எப்படி செல்ஃபோன் நம்மளுக்கு நிறைய யூஸ் இருக்குது, எப்படி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதை எப்படியெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எஸ், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல் செல்ஃபோன். அப்புறம் அதோட ட்ரூத் என்ன, ஏன் நிறைய பேர் அந்த அடிக்ஷன் அப்படியே சதா அந்த ஃபோனையே பார்த்துட்டு இருக்காங்க, அது இல்லைன்னா அவங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது பக்கத்தில் வச்சுக்காமல் சில பேர் இருக்காங்க. அது ஏன், என்ன ட்ரூத் என்ன அது. அப்புறம் நம்ம எப்படியெல்லாம் நம்ம இந்த செல்ஃபோன்கிட்டேருந்து என்னென்ன பண்ணலாம், நம்ம அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து எடுத்துக்கிறதுக்கு நம்மள டைமை எப்படியெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாற்றங்கள் கொண்டு வரலாம். அப்புறம் பசங்களுக்கு எப்படி நம்ம பேரண்ட்ஸ் எப்படி அட்வைஸ் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி என்ன மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு அந்த செல்ஃபோன் அடிக்ஷன்ஸ்லேருந்துங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ முதல்ல பார்த்தா என்னென்னா, செல்ஃபோன் ரொம்ப யூஸ்ஃபுல் நம்மளுக்கு. இப்போ எனக்கே கூட நிறைய யூஸ்ஃபுல் சேனல்லே நான் செல்ஃபோனில் தான் எல்லாமே பண்ணுறேன். மெசேஜஸ்லாம் பார்க்குறேன், நான் எல்லாமே யூஸ்ஃபுல் எனக்கு. அது இல்லாமல் இப்போ ஏதாவது ரெசிபி ஒன்று டக்குன்னு ஒரு ரெசிபி போட்டாக்கா டக்குன்னு வருது, எவ்வளோ ஹெல்ப்ஃபுல் அதெல்லாம். இப்போ எனக்கு ஏஐ ரொம்ப ஹெல்ப்ஃபுல். எங்கள் வீட்டிலலாம் எதாவது அப்ளையன்ஸ் எதாவது ப்ராப்ளமாக இருந்ததுன்னா ஏஐ கேட்டாக்கா அழகாக சஜஷன்ஸ் கொடுத்துருவேன். ஏன்னா இங்கெல்லாம் கூப்பிட்டாக்கா ஆளுங்க வரத்துக்கு டைம் ஆகும், இல்லைன்னா அவர்லி சார்ஜஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ அது சில இதெல்லாம் எனக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு நிறைய திங்ஸ். ஸோ இது டக்குன்னு முன்ன மாதிரி சர்ச்லாம் கூட பண்ண வேண்டியதில்லை. ஏஐ அழகாக சொல்யூஷன்ஸ் கொடுத்து, ஆள் யார் ஓணும் நல்ல ரெக்கமெண்டேஷன்லாம் கூட கொடுத்துருது. எனக்கு என்னென்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது எனர்ஜி எனக்கு சேவ் ஆகுது. ஏன்னா நான் திங்க் பண்ண வேண்டியதில்லை இந்த இடத்துல, இந்த ஏஐ இருக்கிறதுனால. அது ரொம்ப ஸோ நம்ம அந்த அதோட யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம யூஸாக ஆகக்கூடாது, அதோட இதுக்கு நம்ம எனர்ஜி ட்ரெயின் ஆகக்கூடாது. இங்கே எனர்ஜி நிறைய சேவ் ஆகுது. அதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃபோன் மூலமாக. அப்புறம் என்னென்னா, இப்போ உண்மை என்ன, இதோட உண்மை என்ன, ஏன் எல்லாம் அப்படி ஒரு செல்ஃபோனே கதியாக இருக்காங்க. இதுவும் ஒரு அடிக்ஷன் தான், செல்ஃபோன் யூசேஜ் மட்டும் இல்லை. இது மற்ற அடிக்ஷன் மாதிரி இதுவும் ஒரு அடிக்ஷன் தான். கேம், நிறைய பேர் கேம் ஆடுறாங்க, செல்ஃபோன்லேயே கேம் சில பேர் ஆடுறாங்க. ஸோ என்னென்னா, இது என்ன ட்ரூத்னா, உண்மை என்னென்னா, எல்லாரும் எங்கேருந்தும் மறைச்சிக்க பார்க்கணும். எஸ்கேப்பிசம், ஒரு எஸ்கேப் மெக்கானிசம். இந்த செல்ஃபோனுங்கிறது நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியும், எங்கேயோ சஃபரிங் இருக்குது, எங்கேயோ நம்ம திருத்திக்க பார்க்குறோம், திருத்திக்க மாட்டேங்கிறோம். அந்த பர்டிகுலர் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்றுத்தை நம்ம திருத்திக்க மாட்டேங்கிறோம். அதை திருத்தாததுனால அந்த நம்மளுக்கு பிடிக்கல அது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், வேற எங்கேயோ எனர்ஜியை நம்ம செலுத்திடுறோம். அந்த எனர்ஜியை ஏதோ பார்த்துட்டு இருக்கானா அவசியமாக அன்னெசரியாக தாட்ஸ் உள்ள போகுது, அதுவும் எனர்ஜி ட்ரெயின் ஆகினே இருக்குது. நிறைய எனர்ஜி லீக்ஸ் இதனால். ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய திங்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்க்கலாம். நிறைய திங்ஸ் இருக்கும். இப்போ ஒரு வேலையில் ஏதோ ப்ராப்ளம், பிடிக்காத வேலை, பாஸ் ஏதோ தகராறு, ஏதோ பிடிக்கல. ஆனால் நம்ம அதில் ப்ரெஷர் பில்ட் ஆகிடும். அதை என்ன பண்ணுறோம், ஈவினிங் டைம் ஆனால் செல்ஃபோன் கேதி, செல்ஃபோன் இது என்னென்னமோ ஏதோ பார்த்துன்னு அங்கே இருக்கிறது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு எஸ்கேப் மெக்கானிசம். அதை அங்கேருந்து எஸ்கேப் ஆகும். அந்த எனர்ஜி அங்கே ட்ரெயின் ஆகின்னு தான் இருக்குது, அது தெரியல நிறைய பேருக்கு. அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகின்னு இருக்குது. நம்ம லைஃப் ஃபோர்ஸ், பிராணசக்தி, அதுதான் முக்கியமானது. பிராணசக்தி வேஸ்ட் ஆகின்னு இருக்குது. அந்த எனர்ஜியை நம்ம சேர்த்து இன்னொரு வேலை ட்ரை பண்ணுறதுக்கு, ஆமாம் கஷ்டம் எனக்கு தெரியும். நானே பல இதிலலாம் ஸ்டஃப் சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. இன்னொரு வேலை ட்ரை பண்ணி கிடைக்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த எனர்ஜி அங்கே ட்ரெயின் ஆகுது, நிறைய பேருக்கு தெரியல. அந்த எனர்ஜி ட்ரெயினை எடுத்து சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்பட்டால் இன்னொரு பெட்டர் வேலை, பெட்டர் ஆப்ஷன், லைஃப்பை நம்ம குவாலிட்டி லைஃப், நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும்.
அந்த நிம்மதி கிடைக்காததுனால தான் இங்கே வேற எங்கேயோ எனர்ஜி ட்ரெயின். அதான் ரூட் காஸ். அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் பேசி தீர்த்துக்கணும், எல்லாம் பேசி தீர்த்துக்கணும். உள்ளுக்குள்ளேயே மனசுலேயே வச்சு பொறுத்து ஓரளவுக்கு மேலே எல்லாம் பொறுத்துக்க முடியாது. எல்லாம் பேசி எதையுமே இது வச்சுக்கக்கூடாது மனசில். ஏன்னா அதெல்லாம் தான் நிறைய பேர் வந்து நினச்சிருக்கிறாங்க, நான் பொறுமையாக இருக்கணும், நான் பொறுத்துக்கணும் அப்படிலாம் நினச்சா பிபி தான் நிறைய பேருக்கு வருது. நான் பார்த்துருக்கேன். அந்த மனசுக்குள்ளே அடக்கி அந்த அது எடுத்து நம்ம வெளியில் எடுத்து நம்ம அதை பேசி தீர்த்துக்கணும் எல்லாத்தையும். ஸோ இது வந்து இது ஒரு அதுவும் அவங்களுக்கும் ஒரு அடிக்ஷன் அவங்களுக்கு. ஏன்னா செல்ஃபோன் இதெல்லாம் தான் எனர்ஜி ட்ரெயின். பசங்களுக்கு வேறு மாதிரி அவங்களுக்கு ஸ்கூலில் ப்ரெஷர்ஸ், பியர் ப்ரெஷர் அதெல்லாம். ஸோ இப்போ வந்து என்னன்னா இதில் என்ன உண்மைன்னா இந்த எனர்ஜி ட்ரெயினில் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ சப்போஸ் வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் ரூபாய், எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் ரூபாய் சேர்த்துருக்கோம். இப்போ திடீர்னு ஒரு நாள் வீட்டு கதவை திறந்து ஒரு பெரிய அண்டா நிறைய ரூபா நோட்டுக்கெல்லாம் வச்சு போகிற வர்றவங்களாம் கூப்பிட்டு இந்தாங்க எல்லாருக்கும் கொடுப்போமா? நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த ரூபாவை கொடுப்போமா? யாரும் கொடுக்க மாட்டோம் இல்லையா? பட் அதுதான் நம்ம பண்ணுறோம். நம்ம எனர்ஜி, கஷ்டப்பட்ட எனர்ஜி நம்ம சேர்த்து வச்சுக்கோம். லைஃப் பிராணசக்தி. அந்த பிராணசக்தியை நம்ம வாழ்க்கைக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ ஏதோ வீடியோ, ஏதோ இது செல்ஃபோன், வாட்ஸ்அப் மெசேஜஸ்ஸு இல்லை பேசிக்கின்னு. ஸோ இதிலெல்லாம் எனர்ஜி லீக் ஆகிக்கினே போகுது. ஏன்னா ஒன்று புரிய மாட்டேங்குது. என்னென்னா நிறைய பேருக்கு, சில பேருக்கெலாம் தெரியும் இது நம்ம வந்து வேற யாருக்கும் நம்ம பிராணசக்தியை யூஸ் பண்ணி இன்னொருத்தருக்கு நம்ம லாபத்தை கொடுக்குறோம். ஹைரார்க்கியில் பார்த்தா யாரோ கோடிக்கணக்காக ஏதோ லாபம் பண்ணின்னு இருக்காங்க. ஏதோ இந்த டாய்லாம் பசங்களுக்கெலாம் கொடுத்துருவாங்களே, டாயை கையில் கொடுத்து விடிக்க காமிச்சு பசங்க ரொம்ப கலாட்டாக பண்ணியிருந்ததுன்னா ஏதாவது வேலை பண்ண விடாமல், இல்லை ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் கேதரிங் அந்த மாதிரிலாம் பசங்க அதுங்களுக்கு ஒரு செல்ஃபோன் ஏதோ ஒரு விளையாட்டு சாமானை கொடுத்துட்டு அதை விளையாட விட்டுறவங்க பேசாமல் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இது வந்து செல்ஃபோனுங்கிற ஒரு டாய் மாதிரி கொடுத்துட்டு எல்லோரும் அதையே உட்காந்து பார்த்துக்கினே இருக்காங்க சதா அது கையில் வந்து. ஸோ அதனால் என்னாச்சு, அங்கே எனர்ஜி லீக் ஆகுது. தெரியல, யாருக்குமே தெரியல. ஆனால் யாரோ லாபம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஆட்ஸ்லாம் அது டிஸ்டர்பிங்காக இருக்குது, சில ஆட்ஸ்லாம் கூட. ஸோ நான் அதை பார்க்கும்போது மனசும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ எவ்வளோ திங்ஸ் அஃபெக்ட் ஆகுது. நம்ம அந்த டைமை கம்மி பண்ணிட்டா நம்ம எனர்ஜியை நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை அதுக்கு தான் நம்ம வேறு யாருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறேன் அந்த எனர்ஜியை. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அது பண்ணணுமா, அந்த மாதிரி நம்ம எனர்ஜியை கொண்டு போய் இப்போ வந்து என்ன மாதிரி திங்ஸ் பண்ணலாம். சரி, இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, சில பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க பார்க்குறீங்கன்னா அவங்களாம் சொல்லியிருக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். சரி, என்டர்டெயின்மெண்ட் ஓகே, கண்டிப்பாக இருக்குது ஒரு டைம் என்டர்டெயின்மெண்ட். ஆனால் சில பேருக்கு வந்து அது ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அவங்க எனர்ஜி லீக்ஸ். அதாவது இந்த ஆன்மீகத்தில் போகிறவங்களுக்கு தான் இது, அவங்களுக்கு தான் எல்லாராலுமே இதை ஏற்றுக்க முடியாது. எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு உண்மை புரியல. யாரோ ஒருத்தங்க பல பேர் பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு நம்ம எனர்ஜியை வச்சு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தா என்னென்ன பண்ணலாம், நம்ம இதை பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கு. இந்த எனர்ஜி போர் அடிக்கும் சில சமயத்தில். நிறைய வீட்டில் இருக்க இப்போ வந்து வீட்டில் நிறைய வேலை பண்ணலாம். இப்போ வந்து இங்கெல்லாம் எங்களுக்கு டெய்லி வர மேட்லாம் கிடையாது. எப்பயோ ஒரு தடவை வந்தால் கூப்பிட்டா வருவாங்க. ஸோ எங்களுக்கு நிறைய வேலை, எங்களுக்கு சதா வேலை. எனக்கு வந்து நான் என்ன எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். கண்டினியூஸாக வேலை இருக்கும். செல்ஃபோனை பார்க்குறதுக்கு கூட எனக்கு டைம் இருக்காது. நான் எப்போவுமே ஆஃப் பண்ணி தான் இருப்பேன். எனக்கு யாருமே ஃபோனே பண்ண மாட்டாங்க. எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சா தான் பார்ப்பேன். நான் மெசேஜ் அனுப்பிச்சா தான் வேறு எதுவுமே நான் பார்க்கவே மாட்டேன். எப்போவுமே மியூட்டில் தான் இருக்கும். அது எங்கேயோ இருக்கும், ஃபோன் பக்கத்தில் வச்சுக்கவே மாட்டேன் ஃபோனை. நான் பாட்டு வீட்டு வேலை, நிறைய வேலை, வெளியில் போகிற வேலை, நம்ம கடைக்கெல்லாம் போகலாம். அதெல்லாம் நம்மளா வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணி டெலிவரிக்கு பதிலாக கடைக்கு போவோம். வீட்டு வேலை, அது இல்லாமல் டஸ்டிங். ஒரு நாள் டஸ்ட் பண்ணால் ஒரு வாரம் 2 வாரம் விஷயம் திருப்பியும் டஸ்ட். ஸோ திருப்பியும் க்ளீன் பண்ணணும். ஸோ இதுதான் வாழ்க்கை. இப்படியே தான் போயிருக்கும். நம்ம எனர்ஜி இதில் சேவ் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி க்ளீனிங் எத்தனையோ திங்ஸ் இருக்கும். ஒரு லிஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கலாம். என்னென்ன என் வீட்டை சுற்றி போய் பார்த்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது
நம்ம எனர்ஜியை வந்து நம்ம வீட்டு வேலைக்கு வச்சிங்கனாக்கா நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு அந்த மைண்டு அந்த மனசு வந்து அங்கே வந்து செல்ஃபோன் பார்க்காம அந்த எனர்ஜி அங்கே போகிற எனர்ஜியை நம்ம இதில் செலுத்தலாம். வீட்டோட வைப்ரேஷன் பெட்டராக நம்ம வீட்டை க்ளீனாக வச்சிங்கன்னா இப்போ வந்து போர் அடிச்சுன்னா பூஜை சாமான்லாம் நல்லா பளபளன்னு தேய்ச்சி வைக்கலாம். பூஜை சாமான் எல்லாம் ஒன்றா வந்துக்கினே இருக்கும். சரியாக இருக்கும் வேலை. எனக்கு கரெக்டாக இருக்கும் வேலை. ஸோ மத்தியானம் வாக்குக்கு போவேன். ஸோ இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக ஆக்கியபைடு. எப்பயோ ஒரு தடவை ஆமாம் எதான இம்பார்ட்டண்ட் எது தேவை என்ன முக்கியமான கொஸ்டின் கேட்டுக்கணுன்னா எதாவது நான் பார்க்குறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் இது எனக்கு தேவையா அதான் கேள்வி. அந்த கேள்வியை ஞாபகம் வச்சுக்கணும். இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு நம்ம வந்து இப்போ வந்து ஸ்லோகன்லாம் கூட எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் சர்ச் பண்ண எல்லாம் கரெக்டாக கிடச்சிது. ஸோ யூஸ்ஃபுல்லான்னு கேட்டுட்டு நம்ம பண்ணணும். இல்லைன்னா எனர்ஜி எங்கேயோ வந்து ட்ரெயின் ஆகினே போகுது. அது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ என்னென்னா ஏன் நம்ம வந்து மயங்குறோம். அதுக்கு என்னென்ன உண்மை என்னென்னா எல்லாம் மயக்கம். ஒரு வித மயக்கம் தான். அந்த அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அதுக்கும் எனர்ஜி செல்ஃபோன் அது நம்மளை பிடிச்சி இழுக்குது அந்த மயக்கத்தில். ஸோ வந்து நிறைய இருக்குது இன்ஃபர்மேஷனு. எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் என்னென்னா இப்போ பசங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் பசங்க ரிலேட்டடாக வந்து பசங்க வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் கூட சொன்னேன். நீங்களாம் பார்த்தீங்களான்னு தெரியாது. ஸ்கூல் எஜுகேஷன் வீடியோ பற்றி கூட போட்டிருந்தேன். அவங்களுக்கு நிறைய பியர் ப்ரெஷர் அதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் ஒரு ஆதரவாக கம்பேஷனேட்டாக அவங்களோட ஸ்டேட்டை புரிஞ்சுக்கணும். நம்ம லெவலில் பேசக்கூடாது. தோளுக்கு மிஞ்சினா தோழன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசணும். அவங்களோட ப்ராப்ளம் என்ன, அவங்க ஏன் அந்த மாதிரி கேம் அடிக்ஷன் நிறைய பேர் கேம் அடிக்ஷன் பெரியவங்களே நான் பார்த்துருக்கேன். செல்ஃபோன் வந்து ஐபேட்லலாம் கேம்ஸ் ஆடுறாங்க. பாகவதம் படிக்கலாம். இது என்ன பகவத்கீதை கேட்கலாம். எவ்வளோ திங்ஸ் இருக்குது. ஸ்ரவணம் பண்ணலாம். கோயிலுக்கு போகலாம். முக்கியமானது கோயிலுக்கு போனால் வந்து இப்போ எங்களுக்கெலாம் அந்த மாதிரி கோயில் அந்த மாதிரி கோயிலெலாம் இல்லை. அதெல்லாம் நாங்கள்லாம் மிஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இருக்குது. ஆனால் வந்து இப்போ நம்ம ஸ்ரீரங்கம் மாதிரியோ கபாலீஸ்வரர் கோயில் மாதிரியோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ கோயிலுக்கு போனால் உட்காரலாம். கோயிலை சுற்றிட்டு இப்போ ஞாபகம் இருக்குது எனக்கு கூட கபாலீஸ்வரர் கோயிலில் உட்காந்து பிரசாதம் அதாவது சாப்பிட்டு அங்கே உட்காந்தா ஒரு காற்றாக இருக்கும். அங்கே வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணிக்கலாம். கேஷுவலாக உட்காரலாம். ஸோ இதெல்லாம் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நான் சில ஐடியாஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பசங்கன்றது நான் சொல்லியிருந்தேன்ல, பசங்க வந்து அவங்கக்கிட்ட பேசணும். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டுக்கணும். ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி அடிக்ஷன் எங்கேயோ திருப்புறோம். அவங்களுக்கும் ஏதோ ப்ராப்ளம். அதனால தான் அவங்க வந்து அது அவங்களுக்கு ஒரு ப்ளெஷர் கொடுக்குது. ஏதோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா அவங்களால அந்த ப்ரெஷர் எடுத்துக்க முடியல. ஸ்கூலில் இருக்கிறது பேரண்ட்ஸும் சதா படிப்படி எக்ஸ்பெக்டேஷன் அவங்க ஒரே மிட்டாக அகாடமிக்கே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அவங்களோட நிலைமை புரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸு அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக பேசணும். வெளியில் கூட்டிகிட்டு போகணும். ஒரு கேம் மாதிரி எதாவது போர்டு கேம்ஸ் மாதிரி ஆடணும். ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ அவங்கள கேட்டுக்கணும். என்ன உனக்கு ப்ராப்ளம்னுட்டு என்ன பேச சில பசங்க பேச மாட்டாங்க. அப்போ தெரப்பிஸ்ட் கிட்ட போய் அவங்கள பேச வைக்கணும். ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் பேச வச்சு அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு ரூட் காஸை கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ண. எல்லாமே அடிக்ஷன்ஸ் எல்லாமே ரூட் காஸ் ஏதோ இருக்குது. அதை சால்வ் பண்ணால் இந்த செல்ஃபோன் கிட்டேருந்து தப்பிச்சிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வெல்ஃபேருக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பசங்களுக்கு எதான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். எதனா அவங்க மைண்ட் என்ன ரொம்ப நல்ல ஹீலிங்காக இருக்கும், சூதிங்காக இருக்கும். அந்த மாதிரி எதாவது சொல்லிக் கொடுக்கலாம். வெளியில் கேம்ஸு. ஸோ அவங்க வந்து இம்பார்ட்டண்ட்டாக அவங்கள்ட்ட புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவங்களுக்கு எதாவது வேலை கொடுக்கலாம். அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். இன்ஸ்பயர் பண்ணி நான் உனக்கு எதாவது வாங்கி கொடுக்குறேன். அந்த மாதிரி எதாவது மோட்டிவேட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி அவங்கக்கிட்ட ஆதரவாக தான் நடந்துக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். அவங்களுக்கு பேசிக்கலாக அவங்க கம்ஃபர்ட் இல்லை பசங்களுக்கு. ஏன்னா ஸ்கூலில் ப்ரெஷர் ஜாஸ்தி. அதுதான் உண்மை. ஸோ வந்து அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நான் இதான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். இதோடு இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் ஒரு புது டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.